ஹாய், வெல்கம் டு ஜென் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டால் குருமா தான் பார்க்க போகிறோம். வாங்க தேவையான பொருளை பார்க்கலாம். பல்லாரி 2 இப்படி வெட்டி வச்சுருக்கேன், தக்காளி 2 எடுத்திருக்கேன், சோம்பு, அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகா, அவிச்சி எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி. இப்போது ஜாரில் தேங்காய் சில்லை போட்டு துருவி வச்சுக்கலாம். துருவியாச்சு. இதோட சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான்கு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. கொஞ்சமெல்லாம் தண்ணி ஊற்றி மைய அரைச்சி வச்சுக்கணும். ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை எடுத்து வச்சுக்கிறோம். தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரிஞ்சி இலை, பட்டை, 3 கிராம்பு, அன்னாச்சிப்பூ சேர்த்துக்குவோம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இதோட 3 வத்தல் சேர்த்துருக்கேன். அதுவும் பொரிஞ்சிருச்சு. சிறிதளவு கருவேப்பிலை போடலாம். இப்போது கட் பண்ணி வச்ச பல்லாரி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக வந்துருச்சு. இது கூட எடுத்து வச்ச தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இதோட சிறிதளவு மஞ்சள் தூள், காரத்துக்கேற்ப மிளகாய் தூள், நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், கரம் மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம். மசால் வாடை போகிற தண்டி நல்லா வதக்கணும். பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. எண்ணெய்லாம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து அரைச்சி எடுத்து வச்ச தேங்காவை இது கூட சேர்த்துக்குவோம். இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ பச்சை பட்டாணி எடுத்து அது கூட சேர்த்துக்கோங்க.
இப்போது பச்சை பட்டாணி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். நான் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது பட்டாணி ஓரளவு வெந்து வந்ததும் நம்ம அவிச்சு எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு இதோட சேர்த்து வேக வைக்கணும். ஸ்டவ்வை சிம்லே வச்சு வேக வைங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து 10 நிமிஷம் சிம்மிலே கொதிக்க விட்டானா பட்டாணி நல்லா வெந்து வந்துடும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பட்டாணி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கொத்தமல்லி இலையை மேலே தூவி விடலாம். கொத்தமல்லி இலை போடுறதுனால குருமா நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போது பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய்.